Hi friends, welcome to another video. நீங்கள் ஆப்பிள் ஐஃபோன் யூஸரா? iOS 18.2 அப்டேட் வந்திருக்கு. எனக்குமே வந்திருக்கு. நான் வந்து ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த iOS 18.2 வந்து யாருக்கெல்லாம் வந்து சூட்டபிள்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் 15 ப்ரோ சீரீஸ்லேருந்து அதுக்கு மேலே ஐஃபோன் 16, 16 ப்ரோ அவங்களுக்கு தான் வந்து சூட்டபிளாக இருக்கும். ஏன்னா இந்த பர்டிகுலர் அப்டேட்டில் வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸை வந்து பூஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. செக்யூரிட்டி பேட்ச் வந்து லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மெயில் வந்து நீங்கள் ஈஸியாக செக்ரிகேட் பண்ணி பார்க்குற மாதிரி அது யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து மாற்றிருக்கிறாங்க. ஃபோட்டோ கேலரி யூசர் இன்டர்ஃபேஸும் வந்து மாற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மாற்றிருக்கிறாங்க. எஸ்பெஷலி உங்களுக்கு ஏஐ அசிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பிகாஸ் சாட் ஜிபிடி அண்ட் சிரி இப்போ ரெண்டுமே வந்து கம்பைண்டாக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஆல்சோ எமோஜிஸ்லாம் நம்ம சென்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ நீங்கள் ப்ரைவேட்டாக இப்போ நீங்கள் இமேஜினரியாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஜென்ரேட் ரெயின்போ கேக்டஸ் அப்படின்னா கேக்டஸ் வந்து ரெயின்போ கலரில் வரும். சேம் அஸ் ஜெமினி ஏஐ. நம்ம எல்லா ஏஐ யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். ஜெமினைன்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ டூல் இருக்குது. அண்ட் சாட் ஜிபிடியுமே நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நோவா ஏஐ கூட யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த வரிசையில் இப்போது ஆப்பிள் வந்து அவங்களோட ஃபுட் பிரிண்ட்டை வந்து ஏஐயில் வந்து ஸ்ட்ராங்காக பதிக்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து சாட் ஜிபிடி இன்டகிரேட் ஆனதுனால வந்து நீங்கள் ஜென்மோஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்ரேஷன் எமோஜி அதாவது ஆப்பிள் இன்டெலிஜென்ஸோட அப்கிரேடட் வெர்ஷனாக இந்த எமோஜியை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஜென்மோஜி அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் உங்கள் விருப்பப்படுற விஷயத்தை டைப் பண்ணிங்கன்னா அது இமேஜாக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதையே நீங்கள் வந்து ஸ்டிக்கராக அனுப்பலாம், இல்லைனா நீங்கள் அதை வந்து உங்களோட மெசேஜில் கூட சேர்த்து அனுப்பலாம். ஸோ ஐஃபோன் எக்ஸஸ்லேருந்து ஐஃபோன் 11, 12, 13 அப் டு ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் வரைக்குமே இந்த அப்டேட் வந்து ரோல் அவுட் ஆகிருக்கு. அண்ட் மோஸ்ட்டாக இந்த அப்டேட் வந்து 15 ப்ரோக்கு மேலே இருக்க யூசர்ஸ்க்கு தான் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிற டிவைசஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சட்டில் அப்டேட்டாக தான் இருக்கும். பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இருக்க போகிறதில்ல. யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செக்யூரிட்டி பேட்ச் வந்து அப்டேட் ஆகிருக்கும். அண்ட் வந்து அந்த ஃபோட்டோஸ் கேலரிஸ்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். மெயினாக வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறப்போ உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஐக்ளோட்லேயோ இல்லைனா வேறு இடத்துலையோ பேக்கப் எடுத்து வச்சுருங்க. நீங்கள் வந்து iOS அப்டேட் பண்ணுறப்போ டேட்டா லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து ஐக்ளோட்லேயோ இல்லை வேறு எங்கேயாவது வந்து பேக்கப் எடுத்து வச்சுருது நல்லது. என்னோட ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா iOS 18.1 இப்போ ரன் ஆகுது. சில பேர் iOS 18 அப்டேட் பண்ணுறப்போ க்ரீன் ஸ்க்ரீன் இஷ்யூ வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு ஹோப்ஃபுல்லி தேங்க்ஃபுல்லி அந்த மாதிரி வரல. ஸோ நிறைய பேருக்கு அது வந்திருக்கலாம். உங்களுக்கு அது மாதிரி வந்திருக்கான்றதே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்க்குற நீங்கள் யாராவது iOS 18.2 வந்து அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஆப்பிள் இன்டெலிஜென்ஸோட ஃபீச்சர்ஸ் வந்து எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது போக அதோட லோயர் வேரியன்ஸாக இருக்கிற ஐஃபோன் 11, 12, 13 இந்த மாதிரி டிவைஸில் கூட நீங்கள் இந்த 18.2 வந்து அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நானும் இப்போ தான் வந்து அப்டேட் பண்ண போகிறேன். எனக்குமே ஆக்சுவலாக அப்டேட் காட்டிருச்சு, நேற்றே காட்டிருச்சு. என்னால் வீடியோ மேக் பண்ண முடியல. ஸோ இதை என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை நான் கூட உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. அண்ட் சில பக்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதோட டோட்டல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.93 GB இந்த அப்டேட்டோட சைஸு. ஸோ உங்கள் ஃபோனில் ஸ்டோரேஜ்லாம் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அப்டேட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஃபைல்ஸ் எல்லாமே பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க, அதான் நல்லது. அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த அப்டேட்க்கு அப்புறம் பேட்டரியோட ஹெல்த் வந்து குறையாமல் இருக்கணும். பிகாஸ் பேட்டரி வந்து கொஞ்சம் ட்ரெயின் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஆஃப்டர் 18 அதாவது iOS 18 அப்டேட் பண்ணக்கப்புறம் நிறைய பேட்டரி ட்ரெயின் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு பர்சனல் ஃபீலிங்ஸ் இருக்குது. உங்களுக்கும் iOS 18 அப்டேட் பண்ணக்கப்புறம் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. For more such contents, please subscribe to Paul's app. I'll see you guys in the next video. Bye.